பெருமிதம் இருக்கணும். எந்த வேலையாக வேணாலும் இருக்கலாம். இந்த இடத்த கூட்டி பெருக்கிற வேலையாக இருக்கலாம், பையில் கையெழுத்து போடுற வேலையாக இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக இருக்கலாம், என்ன மாதிரியான வேலையாக வேணாலும் இருக்கலாம். ஆனால் நம்ம பார்க்குற வேலையில் நமக்கு ஒரு பெருமிதம் இருக்கணும். இந்த இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிறத நம்ம யோசிப்போம். மகாபாரதத்தில் கிருஷ்ணன் தேரோட்டுறவனாக வரான். இதில் ஒரு சீன் வரும், வியாச பாரதத்தில் ஒரு சீன் வரும். அந்த சீனை ஆச்சாரியா வினோபா பாவே பகவத்கீதை பேசும்போது எடுத்து காட்டுறார். கர்மயோகம்னா என்னன்னு டிஃபைன் பண்ணும்போது சொல்கிறார். அதாவது கடவுள்னு கொண்டாடப்படுகிறவன் கிருஷ்ணன், அவன் குதிரை ஓட்டுறான். குதிரை ஓட்டுறதுங்கிறது மட்டமான வேலைன்னு நினைக்கல. ஆனால் குதிரை ஓட்டியாக வரும்போது ஒரு பர்ஃபெக்ட் குதிரை ஓட்டியாக வண்டி ஓட்டுறான் பார் அப்படிங்கிறான். இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த திருமால் பெருமைன்னு ஒரு சினிமா வந்தது. நீங்கள் பெருவாரியான பேர் பார்த்துக்க மாட்டீங்க. நாம் எதுக்கு அதெல்லாம் பார்த்து தெரியாதனமாக ஞானி ஆகிட்டா என்ன பண்ணுறது? அதை விடுங்க. அதில் சிவாஜி கணேசன் ஒரு ரோல் பண்ணியிருப்பார். என்ன ரோல்னு கேட்டிங்கன்னா, அவர் ஒரு ஆழ்வாராக வராரு. அதில் சிவகுமார் நடிகர் சிவகுமார் பெருமாளாக வருவார். காஞ்சிபுரம் ஒரு கோயிலில் வச்சு ஷூட்டிங் எடுக்கிறாங்க. சிவகுமார் எழுதியிருக்கார் இந்த இன்சிடெண்ட்டை. அந்த கோயிலில் எப்படி கேட்டிங்கன்னா, வழிப்பறி பண்ணுவார். இந்த ஆழ்வார் வழிப்பறி பண்ணி அதில் வர்ற பணத்தை வச்சு கோயில் கட்டுவார். அந்த ஆழ்வாருடைய பண்பு, அது பக்தி. அப்படி பெருமாளே ஒரு ஆளாக வரார், அவரை வழிப்பறி பண்ணுறார். வழிப்பறி பண்ணும்போது பாருங்களேன், அவர் காலில் ஒரு நகை போட்டிருப்பார். கால் கட்ட வரல, அந்த காலத்தில் ஆண்களே மெட்டி போடுவாங்க, அது மாதிரி போட்டிருப்பார். இப்போ எல்லாத்தையும் கழட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் அப்படி பார்த்துட்டு, அதை கழட்டலையே, நீ காலில் இருக்கிறத கழட்டலையே அப்படின்னு கேட்குற சீன். முடிஞ்சா நீ கழட்டிக்க அப்படின்னு அவர் சொல்லுவார். ஏன்னா கழட்ட வராது, டைட்டாக இருக்கும். அப்போ குனிஞ்சு இது பாருங்க, பல்லால அதை கடிச்சு எடுக்கிற மாதிரி ஒரு சீன் சிவகுமார் எழுதுறாரு. நாங்கள் காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு பழைய கோயிலுக்கு போயிட்டோம். கோயில் பக்கத்தில் இந்த ஷூட்டிங் போகிறோம். அந்த மண்ணில் என்னால் கால் வைக்க முடியல. ஏன்னா மனிதர்கள் பல பேர் தங்களுடைய கழிவுகளை அந்த புல்லிலும் அந்த கோயிலை சுற்றியும் மனிதர்கள் அசிங்கம் செய்திருக்கிறார்கள். நாங்கள் எப்படி அங்கு ஷூட்டிங் எடுப்பது என்று ஒரு வினாடி தயங்கினோம். அங்கே நிற்பதற்கு எனக்கு அருவருப்பாக இருந்தது. நாங்கள் நிற்கிற போது இந்த சீன் வருது. உடனே டைரக்டர் யோசிக்கிறாரு, சரி நம்ம மாற்றிடலாம். அதில் கால் இருக்கு, இவர் பல்லால் கடிச்சு எடுக்கிற மாதிரி சீனு அப்படி வைக்க வேண்டாம், நல்லா இருக்காது. நம்ம என்ன பண்ணலாம், கையில் கயட்டுற மாதிரி பண்ணிடலான்னு. அப்போ சிவாஜி கணேசன் ஒரு கேள்வி கேட்டாராம். ஒரிஜினல் கதைப்படி எப்படி? பல்லால் கடிச்சு எடுக்கிறார், சீன் அப்படியே எடுங்க. இல்லைன்னு நீங்கள் எவ்வளோ பெரிய நடிகர், இந்த மண்ணில் வாய்ப்படும்படி படம் நல்லா வரணும்னா அதுக்கு உரிய அந்த தன்மையோடு இருக்கணும் ஒழிய நான் பெரிய ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன், நான் அதெல்லாம் இங்கே ஆகாது, நான் பல்லால் கடிச்சு எடுப்பேன் அப்படின்னு சிவகுமார் காலில் தன்னுடைய வாய் படும்படியாக அந்த பல்லில் கடித்து சிவாஜி கணேசன் அதை எடுக்கிற காட்சியை எடுத்தார். அப்படின்னா என்ன முக்கியம்? நான் பெரியவன் என்று நினைத்திருந்தால் சிவாஜி கணேசன் உலக புகழ் அடைய முடியாது. நான் பார்க்கிற தொழில் பெரியது என்று நினைத்ததால் தான் அத்தனை பெரிய வெற்றியை வாழ்க்கையில் சிவாஜியால் அடைய முடிந்தது. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த தொழில் நம்மளை விட பெருசு. ஏன்? சாப்பாடு போடுது, நமக்கு கௌரவம் கொடுக்குது, நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குது, நமக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கொடுக்குது, நமக்கு பொண்ணே கொடுக்குது. நம்ம சம்பாதிக்காம வீட்டில் உட்காந்துருந்தா எவன் பொண்ணு கொடுப்பான்? நம்ம மாமனார் வேலைக்கு போகாத ஆளாக இருந்தால் கூட கொடுக்க மாட்டான். அவர் போகிறாருப்பா, ஒரு மாதம் பிறந்தா 40,000 50,000 சம்பாதிப்பாருனா தான் நம்பி பொண்ணை கொடுப்பான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இது ஒரு சீனா? நான் இப்போ பாரத கதையை சொல்ல ஆரம்பித்து சிவாஜி கணேசனுக்கு வந்துட்டேன். பாரத கதை சொல்கிறேன். கண்ணபெருமான் குதிரை ஓட்டியாக போகிறாரு. போர்க்களத்தில் குதிரையை நிறுத்துறாங்க. சாயங்காலம் வருது குதிரை. இந்த குதிரைகளை வளர்க்குறவங்களுக்கு மட்டும் ஒன்று தெரியும், அதுக்கு அடிக்கடி உண்ணின்னு ஒன்று உள்ளேருந்து கடிக்கும். குதிரைக்குள்ள எனக்கு முடி இருக்கும். நல்ல குதிரை ஓட்டி என்ன தெரியுமா பண்ணுவாங்க, குதிரையை அப்படி தட்டி கொடுத்தோன்னா உடம்பு ஒரு சிலுக்கும். அந்த முடியை விலக்கி அது உள்ளேருந்து அந்த உண்ணியை எடுப்பாங்க. அப்படி அதை கடிச்சிக்கிட்டு இருக்கோம், அதை அப்படி எடுப்பாங்க. கிருஷ்ணன் போர்க்களத்துக்கு போயிட்டு வந்த குதிரைக்கு தண்ணி கொடுத்துட்டு அது முடியிலேருந்து அந்த உண்ணியை எடுக்கிற காட்சியை வியாசர் எழுதுறாரு வியாச பாரதத்தில். அந்த உண்ணியை அப்படி வெளியே எடுக்கிறாரு. அந்த உண்ணி ஒன்றொன்னா அப்படி எடுத்து அப்படி கீழே போட்டு அந்த குதிரையை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கிட்டாராம்.
நான் பரமாத்மா, நான் கடவுள், அதெல்லாம் வேற. நீ இப்போ குதிரை ஓட்டுறியா, குதிரையை கம்ஃபர்டபுளாக வச்சிருக்கியா, அப்போ தான் நீ சரியான குதிரை ஓட்டி. நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலைக்கு ஏற்ற நபராக இருப்பது என்பது தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம். நான் எம்என் ராஜம்னு ஒரு நடிகை, எம்எஸ் விஸ்வநாதன், மலேசியா போயிருந்தோம் நாங்கள்லாம் ஒன்றா, ஒரு பெரிய கண்ணதாசன் விழா. அப்போ காரில் நாங்கள் மலேசியா சுற்றி பார்க்கும்போது எம்என் ராஜம், நான் எல்லாம் ஒரு வேனில் போகிறோம் எல்லாம். அப்போ நான் எம்என் ராஜம் அவங்கள கேட்டேன், ரத்த கண்ணீர்னு அந்த காலத்தில் ஒரு படம் வந்தது. அதில் எம்என் ராஜம் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. எம்ஆர் ராதாவுடைய படம் ரத்த கண்ணீர் எல்லாருக்குமே தெரியும். அடியே ரகாந்தா ஒரு வசனம் வரும். இதை சொல்லி கேட்குறேன், அந்த காலத்தில் புகழ்பெற்ற படம், அது ஷூட்டிங்லாம் எப்படிமா இருந்தது, நீங்கள் அது ஏதாவது ஒரு அனுபவம் சொல்லுங்கள் அப்படி. நான் யாரை பார்த்தாலும் வாயை பிடுங்குவேன், அப்போ தான் எனக்கு மேடைக்கு ஒரு 10 விஷயம் ஆகிடும். நான் எம்என் ராஜத்தை கேட்குறேன், ரத்த கண்ணீர் ஷூட்டிங் பற்றி ஏதாவது சொல்லுங்கம்மா, என்ன நடந்தது, எம்ஆர் ராதா எப்படி அப்படின்னு. தம்பி அப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது தம்பி, என்னக்கா சொல்லுங்க அப்படின்னு. இவர் குஷ்டரோகியாக வருவார், இந்த பொண்ணை தேடி வருவார், காந்தான்னு பேர் அப்போ எம்என் ராஜத்தோட பேர். இந்த அம்மா பின்னாடியே ஓடுவாங்க, அதாவது அவர் தன்னை தொடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பணத்தெல்லாம் கறந்துட்டாங்க. இப்போ குஷ்டம் வந்துருச்சு அவருக்கு, கிட்டக்க வந்து தொடக்கூடாதுன்னு அவங்க பின்னாடி ஓடுவாங்க படியில். எம்என் ராஜம் அப்படியே ஓடுற மாதிரி ஒரு சீன். இப்போ எப்படி சீன் சொல்கிறாரு டைரக்டர், கிட்டக்க வந்து எம்ஆர் ராதா தொடணும், காலால் இந்த அம்மா மூஞ்சில எட்டி உதைக்கணும், இதான் சீன் வச்சுருக்காங்க. எம்ஆர் ராதா முகத்தில் காலால் எட்டி உதைக்கணும். இதை டைரக்டர் சொன்ன உடனே எம்என் ராஜன் சொன்னாங்களாம், அண்ணே இந்த சீன் வேணாம், ராதா அண்ணன் எவ்வளோ பெரிய கலைஞர், எவ்வளோ புகழ் பெற்றவர், அவர் முகத்தில் என் காலால் எட்டி உதைக்கிறதுனா எந்த ஜென்மத்தில் அந்த பாவத்தை நான் போக்கிக்கிறது, நான் அந்த வேலை அந்த ரோல் செய்ய மாட்டேன், நான் எட்டி உதைக்க மாட்டேன், இன்றைக்கி சீனை மாற்றுங்க அப்படின்னு எம்என் ராஜன் சொன்னாங்களாம். அதுக்கு எம்ஆர் ராதா சொன்னாராம், ஏய் உத நல்லா உத, முஞ்சி மேலேயே உத. இந்த அம்மா சொன்னாங்களா, என்னென்ன நீங்கள் எவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டு, உங்களை எப்படின்னு நான் உதைக்கிறது, ஏய் துட்டு வாங்கல துட்டு வாங்கல, நீ வாங்குற துட்டுக்கு நீ உதைக்கணும், நான் வாங்குற துட்டுக்கு உதப்படணும், உத முஞ்சி மேலேயே உத அப்படின்னு. உடனே எம்என் ராஜன் சொன்னாங்களாம், என்ன இப்படி சீனு அண்ணன், இப்படி வச்சுக்கலான்னு, நான் உதைக்கிற மாதிரி கால் நீட்டுவேன், கட் கேமரா, திரும்பி அண்ணன் இப்படி மூஞ்சியை திருப்பிக்குவாங்க, உதைச்ச மாதிரி சீனை எடுத்துக்கலான்னு. வானா துட்டு கொடுத்தவன் ஏமாந்து போடுவான், நல்லா மூஞ்சி மேலேயே உத, சீன் நல்லா வர வரைக்கும் விடாதே அப்படின்னு 7 தடவை அந்த சீனை எடுக்க வச்சாராம். ஏன்னா சரியா உதைக்கல, அவள் சரியா உதைக்கல, அவள் இன்னும் பயப்படுறா, சரியா உதைக்க சொல்லு அப்படின்னு. அப்போ நான் பெரிய ஆர்டிஸ்ட்டு, என் மூஞ்சில் அவன் என்ன உதைக்கிறதுன்னு சொன்னால் அவன் முட்டாள். நான் பார்க்குற இந்த நாடகம், இந்த சினிமா, இந்த கலை வெற்றி பெறணும், அதுக்காக நான் என்னை டெடிகேட் பண்ணி எவ்வளோ பெரிய மானவ மானத்தையும் பொறுத்துக்குவேன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் தான் மனுஷன். நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அந்த வேலையை நம்மளை விட தெய்வமாக கொண்டாடுகிற பழக்கம் இருந்தால் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆள் கிடையாது. சின்ன வயசில் இங்கே நிறைய பேர் ஜென்ஸ் வந்திருக்கீங்க, பம்பரம் விட்டுருக்கீங்களா சின்ன வயசில்? ஆனால் நாங்கள்லாம் பம்பரம் விட்ட காலத்தில் தரையில் விடுறதுன்னு தப்பாக சொல்லி கொடுத்தாங்க. நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பம்பரத்தில் எங்களுக்கு அப்படி ஒரு விருப்பம், போய் அதை சாட்டையை வச்சு சுற்றி அதுக்கு ஒரு முத்தம் வேறு கொடுப்போம் அந்த காலத்தில். இன்னொருத்தன் பம்பரத்து மேலே அடி ஆக்கர்னு மேலே அது போய் அந்த ஆணி குத்தணும், அப்படி குத்தி அது தெருவில் போய் அப்படி அந்த பம்பரம் அப்படி வேகமாக அப்படி சுற்றணும். அப்போ ஒரு வசனம் சொல்லுவோம், என்ன என் பம்பரம் நிற்கிது பற்றியா, அதாவது அந்த ஸ்பீடாக சுற்றும் போது 10% அந்த எனர்ஜியோடு அப்படியே நிற்கும். இந்த எனர்ஜி போன உடனே லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் அப்படியே தள்ளாடி 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 தொப்புன்னு கடைசியாக கீழே விழுந்துடும். என் பம்பரை நிற்கிதுப்பா, அது ஃபுல் ஸ்விங்கில் வேலை பார்க்கும்போது தான் அதால் நிற்க முடியும், எனர்ஜி ஃபுல்லாக இருந்தால் தான். 25% குறைஞ்சா தள்ளாடும், இன்னொரு 25% குறைஞ்சா கீழே விழுந்துடும். நாம் பார்க்குற வேலையும் அதே மாதிரி தான், 100% இன்வால்மெண்ட்டோடு பார்த்தா தான் நம்ம பம்பரம், அதாவது நம்முடைய தொழில் நிற்கும். 25% நம்ம எனர்ஜியை குறைச்சிட்டோம், நம்முடைய இன்வால்மெண்ட்டை குறைச்சிட்டோம் அப்படின்னா நம்முடைய தொழில் கீழே போயிடும். ஸோ வாழ்க்கையில் நாம் பார்க்குற பணியின் மீது ஒரு ஆர்வம், ஒரு ஈடுபாடு, அது நம்மளை விட உயர்வு அப்படிங்கிற எண்ணத்தை எல்லா காலகட்டத்திலும் நம்முடைய மனதில் வைத்திருக்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. நான் இன்னும் 2 விஷயம் சொல்லி நான் நிறைய பண்ணுறேன். எனக்கு மனிதனுடைய ஆற்றல் அப்படின்னு எடுத்துக்கொண்டா
எது முடியாது அப்படின்னு உலகத்தில் நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே முடிய வைக்கக்கூடிய ஆற்றல் மனித இனத்தினுடைய வரப்பிரசாதம்னு தொடங்கினேன். இப்போ நீங்கள் டயருக்கு வேண்டிய, நான் கேட்டேன் என்ன மிஷினரி, டயருக்கு வேண்டிய பேஸ் அது ரெடி பண்ணி அப்புறம் தயாராகி அது மார்க்கெட்டுக்கு போகுது அப்படின்னு. ஒரு 2 டயரை கற்பனை பண்ணுங்க. இப்படி ஒரு டயர் ஒரு உருண்டையாக இருக்குது, இப்படி ஒரு டயர் உருண்டையாக இருக்குது. 2 டயரை அப்படியே நிற்க வைக்கணும் அப்படின்னா நிற்குமா? ஒருவேளை அகலமான பேஸ் உள்ள டயராக இருந்தால் கூட நிற்கும். சைக்கிள் டயர்னு வச்சுங்க, ஒரு கற்பனைக்காக சொல்கிறேன். இப்போ ஒரு சைக்கிள் டயர் 2 டயர், அந்த 2 டயரை அப்படியே நான் நிறுத்தணும்னு நினச்சா நிறுத்த முடியுமா? வெறும்னா அப்படியே நிற்கணும் அந்த டயர், எதையும் சாராமல் எதையும் பிடிக்காமல் ஒரு இப்படி ஒரு வட்டம் அப்படி ஒரு வட்டம் 2 வட்டம் நிற்கணும் அப்படின்னா மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்படி நிறுத்துவீங்க 2யும்? பெரிய கஷ்டம். ஆனால் மனுஷன் பைசைக்கிள்னு ஒன்று கண்டுபிடிச்சான் பாருங்க. அதில் என்ன நடக்குது பாருங்க. இது ஒரு ரப்பர் வட்டம், முன்னாடி இருக்கிறது ஒரு ரப்பர் வட்டம், மிதிச்சுக்கிட்டே இருக்கிறான், அந்த வட்டம் நின்றுக்கிட்டே இருக்கு. மிதிக்கிறத நிறுத்திடுறான், வட்டம் கீழே விழுந்துடுது. எப்படி கண்டுபிடிக்கிறான் பாருங்க. நிற்கவே முடியாத ஒன்றை தன்னுடைய உழைப்பின் மூலம் நிறுத்த முடியும் என்று மனிதன் கண்டுபிடிக்கிறான். நிற்க முடியாத 2 வட்டத்தை தன்னுடைய மிதிக்கிற பெடலிங் மூலமா நிறுத்தி காட்டுறான். அப்ப அதுல ஒரு குறிப்பிட்ட சில காரியத்தை பண்ண உடனே நிற்க முடியாதது நிற்க தொடங்குகிறது. அப்படி முடியாததை கூட முடிக்கக்கூடிய இயல்புடையவன் மனிதன். இதான் மனிதனுடைய மிகப்பெரிய சிறப்பு. பாரிஸ் போயிருந்தோம், ஈஃபில் டவர் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஈஃபில் டவருக்கு போனோம். எங்கள் கூட பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். என்னால் மறக்கவே முடியாத ஒரு மனுஷன். பாண்டிச்சேரியிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அவர் என்ன கேட்டார், அந்த ஈஃபில் டவரை பார்த்த உடனே என்ன கேட்டார், இதை விலைக்கு போட்டால் இரும்பு என்ன விலைக்கு எடுப்பான்னாரு. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி யாரும் சிந்திச்சு நான் பார்த்ததே கிடையாது. இதை விலைக்கு போட்டால் இரும்பு என்ன விலைக்கு எடுப்பான் அப்படின்னார். நாங்கள் சிரிச்சுக்கிட்டே மேலே போகலான்ட்டு மேலே போனோம். சார், ஈஃபில் டவரோட உயரம் என்ன? இதை மனசில் வச்சுங்க. வாட்டருடைய நேச்சர் என்ன? இப்போ இந்த தண்ணியை ஊற்றினா மேலேருந்து கீழே போகும். தண்ணீருக்கு பள்ளமடைன்னு பேர். அது மேடை போகாது, மேலேருந்து அப்படியே கீழே போயிடும். இதுதான் தண்ணீருடைய இயல்பு. அதான் காமராஜர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஒரு கிராமத்துக்கு தண்ணி கொண்டு போகணுங்கிறாங்க. பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியரை கூப்பிட்டாரு. ஏன் அந்த கிராமத்துக்கு தண்ணி போகலையாம், தண்ணி போகிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. அந்த பிடபிள்யூடி சீஃப் இன்ஜினியர் சொன்னார், அந்த கிராமத்துக்கு தண்ணி போகாதுங்கன்னாரு. ஏன் போகாது? அது மேடுங்கய்யா, அது மேடு அந்த கிராமம். இங்கே தண்ணி இப்போ பள்ளத்துலேருந்து மேட்டுக்கு போகாது. காமராஜருடைய ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன தெரியுமா? தண்ணி கீழேருந்து மேட்டுக்கு போகாதுங்கிறது படிக்காதே தெரியுமே. உன்னை எதுக்கு இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க? எப்படி போகும்னு சொல்கிறதுக்கு தான் உன்னை படிக்க வச்சாங்க. எப்படி போகும்னு சொல். அவர் சொன்னார், நீங்கள் எல்லாம் பேசலாம்யா, எப்படியா இந்த கிராமம் எவ்வளோ பள்ளத்தில் இருக்குது, அந்த ஊர் எவ்வளோ மேலே இருக்குது, எப்படியா இங்கேருந்து அங்கே மேலே கொண்டு போகலாம்? முடியாதுங்க, போக முடியாதுயான்னு. போக முடியாதுன்னு சொன்னால் நான் வீட்டுக்கு போகணும். எனக்கு 5 வருஷம் தான் கொடுத்துருக்குறான். நான் இப்போ இது போக முடியாதுன்னு சொல்லிட்டா நீ வீட்டுக்கு போ அப்படின்னு ஜனங்க சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லை, அங்கே தண்ணி போக வைக்கிறேன்னு வெளியே ஒரு ஆள் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், அவனை உள்ளே விட்டுருவான். நான் வெளியில் போகணும். நான் வெளியே போனால் நீ இருப்ப, உனக்கு 58 வயசு வரைக்கும் கவர்மெண்ட் சோறு போடும், எனக்கு போடாது. 5 வருஷம் ஆனால் வீட்டுக்கு அனுப்பிச்சிடும். புரியுதா? என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோன்னு தெரியாது. நாளை காலையில் போகணும். அவர் இப்படி பார்த்தாரு. மறுநாள் ஒரு ப்ராஜெக்ட் கொண்டாந்துட்டார். இங்கேருந்து இங்கே பம்ப் பண்ணி, அங்கேருந்து அங்கே பம்ப் பண்ணி, அங்கேருந்து அங்கே பம்ப் பண்ணி, இன்னும் மோட்டரை போட்டு இப்படி ஏற்றினா அந்த போகலாம் அப்படின்னு. அப்போ தான் காமராஜ் சொன்னார், இதுக்கு தான் என் படிப்புன்னு பேர். கல்விங்கிறது என்ன? முடியறது முடியாது எனக்கு விலைக்கு சொல்கிறதுக்கு இல்லை, முடியாததை எப்படி முடிக்கலாம்னு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் படிப்புனே பேரியா. இப்போ நீங்கள் வச்சுக்கணும். எதுக்காக ஈஃபில் டவர் உதாரணம் சொன்ன தெரியுங்களா? நாங்கள் ஈஃபில் டவர் மேலே போகிறோம். ஈஃபில் டவரோட உயரம் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. ஈஃபில் டவருக்கு மேலே போனோம். மேலே போனால் சார் அங்கே ரெஸ்டாரண்ட் இருக்குது. ரெஸ்டாரண்ட் இருக்கிறது பெருசு இல்லை, பாத்ரூம் இருக்குது. அங்கே தண்ணீர் குழாயில் வருது. ரெஸ்டாரண்ட்டில் காஃபி கொடுக்குறான், டீ கொடுக்குறான், குடிக்கலாம் எல்லாமே. அப்புறம் அங்கே டாய்லெட் போய் யூஸ் பண்ணால் அந்த டாய்லெட்டில் தண்ணி வருது. இப்போ கீழேந்து தண்ணி மேலே போகாது என்பது இயற்கை நியதி. அது ஈஃபில் டவரானாலும் போக வைக்க முடியும் என்பது மனிதனுடைய முயற்சி. மனுஷன் நினைச்சான்னா
எது முடியாதுன்னு சொல்லுதோ அதையும் சாதிச்சு காட்டக்கூடிய வல்லமை உடையவனாக விளங்குகிறான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ மனிதன் முயன்றால் இந்த உலகத்தில் முடியாது எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் எப்படி சாதிக்க முடியுமோ அப்படி நம்ம சாதிக்க முடியும். அதுக்கான அக்கறை, அதுக்கான முயற்சி மனுஷன் எடுத்தான்னா அந்த காரியத்தை வெற்றி பெற வைக்க முடியும். இதே நேரத்தில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கான ஒரு சந்தோஷமான செய்தியோடு நான் நிறுத்துறேன். நான் இவ்வளோலாம் பண்ணுறேன் சார், அப்படியும் எனக்கு போதுமான ரெக்கக்னிஷன் ஃபேமிலியில் கிடைக்கல, போதுமான ரெக்கக்னிஷன் ஆஃபீஸில் கிடைக்கல, போதுமான ரெக்கக்னிஷன் சொசைட்டியில் கிடைக்கல அப்படின்னு. இப்போ நான் கூட தான் சொன்ன பாருங்கள், 40 வருஷமாக நான் பேசுகிறேன். திடீர்னு ஃபேஸ்புக்கில் என்ன நாயே பேயன்னு போடுவோம், இஷ்டத்துக்கு போடுவோம். ஏதோ பக்கத்து வீட்டில் உட்காந்து பார்த்த மாதிரி, நடக்காதெல்லாம் நடந்த மாதிரி போடுவான். எல்லாத்தையும் நானும் பார்த்து சிரிச்சுக்குவேன். அதே நம்மளை பற்றியே விஷயம் இவனே சொல்கிறானே அப்படி. விக்கிபீடியாலே என்னை பற்றி தப்பாக இருக்கும்னு, அதில் விக்கிபீடியாலே அதில் இருக்குங்கிறதுக்காக அதெல்லாம் கரெக்டாக இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. எவனும் எழுதி போடுறது தானே, உள்ளத்துக்கு உள்ளே போடுறது தானே, எவ்வளோ தப்பாக இருக்கும். இருக்கட்டும், நான் எதுக்கு சொல்ல வரேன், இந்த உலகத்தில் நாம் சரியாகவே இருந்தால் கூட சில சமயத்தில் நமக்கு ரெகக்னிஷன் கிடைக்காது. எஸ்பெஷலி இங்கே லேடிஸ் ரொம்ப கம்மியாக இருக்கீங்க. அவங்க ரொம்ப ஆஃப்டர் மேரேஜ் அவங்க டெஃபினட்டாக ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். போகிற வீட்டில் எவ்வளவு பாடுபட்டு அவங்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்க நினச்சா கூட குறை சொல்கிறதுக்குன்னே ஒரு 3 பேர் ரெடியாக இருப்பாங்க. அவங்க அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் மென்று முழுங்குவார். அதாவது அவர் கொடுத்த சாப்பாட்டையும் மென்று முழுங்குவார், நடக்கிற விஷயத்தையும் மென்று முழுங்குவார். சரி விடு, ஏதோ அம்மா ஏதோ பேசுகிறானா அது பெரிய விஷயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியா, எங்கள் அம்மா அப்படி தான், அதை எங்கள் அப்பா 50 வருஷமாக கேட்கலையா, விட்டுட்டு போ, அதை போய் பெரிய விஷயம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறியம்பார். கண்டிக்க முடியாது. எப்படி சார் அம்மாவை போய் கண்டிக்க முடியும்? கண்டிக்க முடியாது. அம்மாவுக்கு அது சான்ஸு. அவங்க மாமியார் என்னென்ன சொன்னாங்களோ அத்தனை லோடிங் இங்கே இறக்கி வச்சாதான் அவங்களுக்கு அந்த பிபி கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்கும். இல்லாட்டி அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதுக்காக அவங்க இவங்கள பார்த்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா எனக்கு கவுன்சிலிங்னு நிறைய பேர் ஃபோன் பண்ணுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் நான் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கேன் சார், எல்லாம் பண்ணுறேன் சார், எல்லாம் பண்ண, ஆனால் எங்கள் மாமியார் குறை சொல்லிட்டே இருக்காங்க சார், எங்கள் ஹஸ்பண்ட் வாயை மூடிட்டு பேசாமே இருக்கார் சார். நான் சொன்னேன், வசதிமா, வாயை மூடிக்கிட்டே பேசாமல் இருக்கிற ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். உங்கள் லைஃப்பில் பிளஸ்டு, யூ ஆர் வெரி மச் பிளஸ்டு. இந்த கொஞ்ச நாள் உங்கள் மாமியார் போயிடுவாங்க, அப்புறம் ஒரு வாயை மூடிக்கிட்டு பேசாமே இருப்பார். உங்கள் லைஃப் கொஞ்சம் நினச்சி பாருங்கள், யூ வில் பி வெரி ஹாப்பி, டோன்ட் வரி. அவங்கள நான் ஆறுதல் சொல்லி ஆகணும், வேறு வழி கிடையாது சார். இதெல்லாம் ஒன்று அன்அவாய்டபிள். இந்த உலகத்தில் ரெகக்னிஷனுங்கிறது சம்டைம்ஸ் கிடைக்கும், சம்டைம்ஸ் கிடைக்காது. சம்டைம்ஸ் என்ன தெரியுங்களா, நம்ம நல்லதே பண்ணியிருந்தா கூட 10 பேர் நம்மளை திட்டுவான், குறை சொல்லுவான். இந்த இடத்துல தான் உங்களுடைய அந்த எமோஷனல் பேலன்ஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் விழுந்துடவே கூடாது. ஜப்பானில் தர்மாஸ் டால்னு ஒன்று உண்டு. இவ்வளோ தூரம் ஜப்பானுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இருக்குன்னு சொல்லி அதை முடிக்காமல் போயிட்டா அப்புறம் நான் ஏதோ முக்கியமான விஷயத்தை சொல்லாமல் போயிட்டேன் ஆகிடும்ல. தர்மாஸ் டால்னு ஒன்று உண்டு. அது என்னன்னு கேட்டால் நம்ம ஊர் தஞ்சாவூர் பொம்மை தான். நம்ம தஞ்சாவூர் பொம்மை இருக்குல்ல, அது எப்படின்னா அது பாருங்கள், இப்படி கவுத்தாலும் நிமிந்துக்கும், அப்படி கவுத்தாலும் நிமிந்துக்கும். ஆனால் அது வேறு மாதிரி இருக்கும். பட் இது ஆரிஜின் சைனா தான். ஏன்னா போதி தர்மா சைனாவுக்கு போகிற போது தான் இந்த பொம்மையை டிசைன் பண்ணார். போதி தர்மரால் வடிவமைக்கப்பட்ட பொம்மை, அதனால அதுக்கு தர்மாஸ் டால்னு பேர். அந்த பொம்மை எப்படி தெரியுங்களா, அதை பாருங்களேன், அது எப்படி இப்படி கவுத்தாலும் இப்படி வந்துடும், இப்படி கவுத்தாலும் அப்படி வந்துடும். இதை போதி தர்மர் வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தார். அப்போ ஒருத்தன் என்னமோ அவனுடைய ப்ராப்ளம் சொல்கிறான், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறான். இவர் போதி தர்மர் என்ன பண்ணார், இது பாருங்களேன், அந்த பொம்மையை இப்படி கவுத்து இப்படி விட்டார், இப்படி கவுத்து இப்படி விட்டு விளையாடிக்கிட்டு இருந்தார். அவன் கடுப்பாயிட்டான். யோ, உன்னை ஒரு பெரிய சாமியார்னு மதித்து கேட்டால் பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற, ஒரு வயசுக்குரிய ஒரு பக்குவம் இருக்காது, பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டு இருக்கிற, பதில் சொல்லிய அப்படி. அப்போ போதி தர்மர் சொன்ன பதில், டேய் உனக்கு பதில் தான் நான் சொல்கிறேன், உனக்கு விளங்கலைன்னா என்னை என்ன பண்ண சொல்கிறேன்? இந்த பொம்மையை பற்றியா என்ன, இதை எந்த பக்கம் கவுத்தாலும் தன்னுடைய பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நடுவில் வந்துடுது. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் சில பேர் நம்மளை புகழ்ந்து கவுப்பான், சில பேர் நம்மளை திட்டி கவுப்பான், சில பேர் கிரிட்டிசைஸ் பண்ணி கவுப்பான், சில பேர் உங்களை மாதிரி உண்டானே கவுத்துருவோம். அடுத்த வார்த்தை, எவன் எப்படி கவுத்தாலும் நாம நம்ம பேலன்ஸ் சென்டருக்கு டக்குன்னு திரும்பி வந்துடணுமே ஒழிய, எவன் கவுத்தானோ அந்த பக்கம் அப்படியே விழுந்துடக்கூடாது, மறுபடியும் நாம நம்முடைய ஒரிஜினல் இடத்துக்கு வந்துடணும். திஸ் இஸ் தர்மாஸ் மெசேஜ், போதி தர்மருடைய மெசேஜ். இதை தான் நானும் உங்களுக்கு டேக்அவே சொல்ல விரும்புகிறேன். பாராட்டி சில பேர் நம்மளை கவுப்பாங்க, நம்மளை பாராட்டுவாங்க, அந்த பக்கம் நம்மளை ஓச்சிருவாங்க. இங்கே நம்மளை அப்ரிஷியேட் பண்ணுவாங்க, அந்த பக்கம் நம்மளை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடுவாங்க. ரைட். இன்னும் சில பேர் நேராக மூஞ்சிக்கு நேரம் மாதிரி சொல்லுவாங்க, அப்படியே காயப்படுறாப்புல நேராக சொல்லுவாங்க.
எத்தனையோ விதமான மனிதர்களை நம்ம பார்க்க வேண்டியிருக்கோம். யார் எப்படி இருந்தாலும் அதனால் இம்மி கூட நீங்கள் வருத்தப்படக்கூடாது. சார் என் மனசாட்சியை பொறுத்த வரைக்கும் நான் 100% பர்ஃபெக்டாக வாழ்ந்துட்டேன் சார், நான் கரெக்டாக பண்ணிட்டேன் சார். என்னால் இந்த உலகத்தில் எனக்கு தகுந்த நியாயங்களை தான் யோசிக்க முடியுமே ஒழிய அவனை திருப்தி பண்ணுறதா இவனை திருப்தி பண்ணுறதாலாம் என்னால் வாழ முடியாது. ஏன்னா நான் என்ன பண்ணினாலும் இன்னொருத்தர் திருப்தி அடைகிறதுக்கு சான்ஸ் கிடையாது. இந்த எட்டர்னல் ட்ரூத்தை விளைவிக்கணும். 8 மணிக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட் மூட போகிறான், ஒரு நாய் உள்ளே வந்தது. வந்த நாய் ஒரு பேஸ்கெட் தூக்கிட்டு வந்து, அந்த கடைக்காரன் ஆச்சரியமாக எப்படி பார்த்தா அந்த பேஸ்கெட்டில் ஒரு பேப்பர் இருக்குது. என்னென்ன வேணும்? மில்க்கு, சில பேர் வீட்டில் காலம்பரை பால் வேணால் ராத்திரி தான் கேட்பாங்க, கடை மூடுற போது தான் கேட்பாங்க. எல்லாம் இருந்தது. டக்குன்னு எடுத்தான், எல்லாம் பேக்கெட்டில் போட்டான். அந்த நாய் ப்ரில்லியன்ட்டு இப்படி திருப்பி பைய காமிச்சது பாருங்க, எவ்வளோ கேஷோ அந்த கேஷ் அந்த பக்கம் இருக்குது. உடனே அந்த கேஷ் எடுத்து பாக்கி சில்லறையை போட்டான் அவன். டக்குன்னு அந்த நாய் வாலாட்டுச்சு. என்ன தேங்க்ஸ் சொல்லுவான். அப்படி ஆச்சரியம் பார்த்தோம், என்ன ப்ரில்லியண்ட்டாக இருக்கு ஒரு நாய் அப்படின்ட்டு. கடையை மூடிட்டு இது யார் வீட்டு நாயின்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அந்த நாயை ஃபாலோ பண்ணியே வந்தான். சார் அது பஸ் ஸ்டாண்டில் போய் பஸ் ஏறுது, முடியுமான்னு கேட்குறீங்களா? கதை தானே சார், கேளுங்க சார். பஸ் ஏறி நம்பர் பார்த்து இவனு ஏறிட்டான், டிக்கெட் வாங்கிச்சு. எப்படி பேஸ்கெட் நீட்டுச்சு, காசு எடுத்துட்டு திருப்பி கொடுத்தான். டிரைவர் கிட்ட போய் நின்றுச்சு. இறங்க வேண்டிய இடம் வந்து டிரைவரை பார்த்து இப்படி வாலாட்டுச்சு. ஸ்டாப், அது இறங்க வேண்டிய இடம். டிரைவர் சிரிச்சுக்கிட்டே வண்டியை நிறுத்தினா இருப்பாருங்க. அப்படியே அவர் மெஜஸ்டிக்காக அவர் ஒரு பார்வை பார்த்து வண்டியை விட்டு இறங்கிச்சு. இவனு பின்னாடி இறங்கினான். நேராக போக வேண்டிய இடத்துக்கு போனோம். ரோட்டில் சிக்னல் இருந்து அந்த சிக்னல் பார்த்து நின்றுட்டு சிக்னல் கிரீன் வந்ததுக்கப்புறம் தாண்டுது. நிறைய நாய்ங்க சிக்னலை மதிக்கிறதே இல்லை. இந்த நாய் மதிச்சுது. சிக்னலை பார்த்து கரெக்டாக கிராஸ் பண்ணு போக வேண்டிய வீட்டுக்கு போய் காலிங் பெல் அடிச்சது. காலிங் பெல் அடிச்சோன்னா அந்த வீட்டுக்காரன் கதவை திறந்தான் பாருங்க. இந்த பேங்கை இப்படி நீட்டுச்சு. அந்த வீட்டுக்காரன் ஒரு காரியம் பண்ண மட்டே